என்ன கொடுமை! என் மகள் பிறந்த நேரம் நாட்டில் காணாது. பரவாயில்லை, தேவை எனக்கு தேவை நாட்டு மக்கள். நாடு நன்றாக இருக்க வேண்டும், மக்கள் நலமாக வாழ வேண்டும். ஆகையினால் இந்த குழந்தையை அழித்தே செய்ய வேண்டும். பெற்ற மகளுக்கு என்ன வேண்டும் உரைத்தார்? பிரிந்த வேறு எவ்வாறு இருக்கிறது? வருகாலத்தில் எவ்வாறு வாழ்வார்? வேறு பொதுவாக இருப்பாரா? என்னங்க சொன்னாரு? நான் என்ன சொல்ல போகிறேன்? நம்முடைய மகள் பிறந்த நேரம் சரியில்லை என்று சொல்லிவிட்டார். அது மட்டுமல்ல, நாடே அழிந்துவிடும். எனக்கு ஆபத்து, நாட்டு மக்களுக்கு ஆபத்து. ஆகையினால் விமலா, இந்த குழந்தை வேண்டாம். இந்த குழந்தையை கொண்டுவிடலாம். இருக்கிறதே இல்லையா? கணவன் மனைவி இருவருக்கும் பங்கு உண்டு என்பார்கள். எதுவாக இருந்தாலும் பெற்றெடுத்த மகளை கொல்ல வேண்டும் என்று பிடிவாதமாக இறக்கப்பட்டு பேசுவது முறையா? இது சரியா? விமலா, எனது மகள் ஆகாத நேரத்தில் பிறந்தாலாம். வளர வளர நாடு அடித்து விடுமா? விமலா, கொடி போட்டு பிறந்ததால் இந்த கொண்டைக்கு ஆகாதா? உண்மை. என்ன சொல்றீங்க? நான் இது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உனக்கு கனவு முக்கியமா, குழந்தை முக்கியமா? இந்த குழந்தை போனா போகட்டும். குழந்தை பார்த்துக்கலாம். இந்த குழந்தை கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. தேவை நாட்டு மக்கள் நலமாக வாழ வேண்டும். இந்த கோட்டையில கொடிவிறக்க வாழ வேண்டும். இந்த வீரபத்திரன் அவையினால் குழந்தை கொடு அழித்து விடலாம். அவர்களிடத்து 300 நாட்டு வந்து பெற்றெடுத்த மகளை கொல்ல வேண்டும் என்று பிடிவாதமாக இது சரியா? விமலா, பிடிவாதம் திகழக்கூடிய சுப்பாத்தை உரைத்ததை நான் பாத்தீங்க. இது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த மகளை என்னால் கொடுக்க முடியாது. இந்த நாடு வேண்டாங்க, நாட்டு மக்கள் வேண்டாம். எங்களை விட்டு பிடிக்க சென்று பிடித்துக் பைத்தியக்காரு பொண்ணு மேல எங்களுக்கு மட்டும்தான் அவரே பாசாவே. குழந்தையை கொடுக்க முடியுமா முடியாதா? குழந்தையை கொடுத்தா உயிரே போறான். சரி, கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது, முடியாது முடியாது பிடிவாதம் பேசுறான். பிறகு அழகான பெண் குழந்தை பிறந்தது. இந்த குழந்தையிடத்து நான் சிரிப்பதா சிந்திப்பதா என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லையா? தாய் கட்சி நாள் முதலாக என்னை வாயில் வந்த மாதிரி ஏசியது இல்லை, என்னை பேசியது இல்லை. அடிக்க அளவுக்கு மனம் என்ன கல்லல் கேட்க வேண்டும். நம்பி
என்ன அடிப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கின்றது. குருவார்த்தை கேளுங்க, எங்களை விட்டு விடுங்க. இப்படி வர வேண்டும். குழந்தை கொடுக்க முடியுமா முடியாதா? பதவியே கதவியாகிறதோ பதவி உண்டான அம்மா என்று ஒரு வார்த்தை அழைக்கவில்லையே. நீ சாகத்தான் பிறந்தையா? இதற்காகத்தான் உன்னை பெற்றெடுத்தாய். இப்படி எல்லாம் வளர்க்காம வளைக்கோட்டை கட்டினீடு. அழித்த மண்கோட்டையாக போய்விட்டு முழுதும் மாறியாக இருந்தீரு. அப்படியே இருந்திருக்க கூடாது.